அனைவருக்கும் அநேக நமஸ்காரம். நான் முதலிலிருந்து ஹெரிட்டேஜ் ராணி 1948 ஆர்எம்எஸ் சாரீஸ் ராணி செந்தில்குமார் அனைவருக்கும் இனிய நமஸ்காரங்கள், காலை வணக்கங்கள். வைகுண்ட ஏகாதசி முடிஞ்சு திருப்பெருமாள் அவருடைய ஆசியோட எல்லார் வீட்லையும் நல்லொலி பாயட்டும் என்று கூறிக்கொண்டு நான் இன்னைக்கு காட்ட போகிறது என்னன்னா, உங்களுக்கு இந்த மாதிரி என்கிட்ட என்னென்ன டிசைன் இருக்கு, நான் இது நாள் வரைக்கும் உங்களுக்கு என்னென்ன டிசைன்ஸ் எல்லாம் என்கிட்ட இருக்கு, என்ன மாதிரி புடவைகள் இருக்குன்னு நான் உங்களுக்கு எல்லாமே ஒவ்வொரு பேட்டர்னாக போட்டேன். 750 ரேஞ்சு, 650 ரேஞ்சு, 850, 950, 1100, 1360, 1450, 1650, 1850, 2200, 2200. அப்புறம் ஹேண்ட் நாட் பட்ஜெட் ப்ரைஸில் ஒரு 6000 போட்டேன், அப்புறம் ஒரு 9000 போட்டேன், அப்புறம் 13000 போட்டேன். இப்போ நான் காட்ட போகிறது என்னன்னா, உங்களுக்கு ஒரே முடிவில் ஒன்று முடிவு பண்ணியிருக்கேன். என்னன்னா, ஒவ்வொரு டிசைன் ஒவ்வொரு பேட்டர்ன் போட்டோம்னா அந்த பேட்டர்னில் உங்களுக்கு எந்த பேட்டர்ன் தேவைப்படுதோ அந்த பேட்டர்ன் நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அனுப்பிச்சா சிரமம் இல்லாமல் இந்த ஒரு வீடியோ நீங்கள் எப்போ பார்த்தாலும் இந்த ஒரு வீடியோ மட்டும் நீங்கள் புக் மார்க் பண்ணி வச்சுக்கிட்டீங்கன்னா, நான் ஒவ்வொரு டிசைன் ஒவ்வொரு பேட்டர்னில் ஒவ்வொரு டிசைன் ஒவ்வொரு கலர் தான் காட்ட போகிறேன். சரிங்களா? இதில் நான் என்ன சொல்வேன்னா, இது டபுள் ஷேட் பார்டருங்க. டபுள் ஷேட் பார்டரில் உங்களுக்கு இந்த மாதிரி டிசைன்ஸ் எல்லாம் ட்ரெடிஷனாக ரவுண்ட் டாட் போட்டது கிடைக்கும். ரவுண்ட் டாட்னா என்னன்னா சுங்குடி டாட்டு, இந்த சுங்குடி டாட் போட்டது கிடைக்கும். இது உங்களுக்கு தேவைன்னா ஸ்கிரீன்ஷாட் எடுத்து அனுப்புங்க, நான் இதில் கலர்ஸ் அனுப்புகிறேன். சரிங்களா? இந்த மாதிரி தான் எல்லா வெரைட்டிலையும். இப்போ பிளைன் எடுத்தீங்கன்னா ருத்ராட்சம் பிளைன் வரும். இதில் ஒரு ஸ்கிரீன்ஷாட், இந்த ஒரு சேலை தான் நான் காட்டுவேன். இந்த டிசைனில் நான் ஒரு சேலை தான் காட்டுவேன். இதில் தேவைப்பட்டால் நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அனுப்பிச்சிங்கன்னா எனக்கு நான் அதில் கலர் செட்டு வேணும் சார்னு கேட்டிங்கன்னா நான் கலர் செட்டு அனுப்பிச்சிடுவேன். நீங்கள் ஈஸியாக மார்க் பண்ணி அனுப்பிச்சிடலாம். இல்லைன்னா என்னுடைய வெப்சைட்டில் நான் அப்லோடு பண்ணிக்கிட்டு இருக்கேன். எல்லா ஃபோட்டோவும் எடுத்து முடிச்சாச்சு, அப்லோடு பண்ணிக்கிட்டு இருக்கேன். கிட்டத்தட்ட ஒரு வாரத்துக்குள்ளே நீங்கள் வெப்சைட்லேயே போய் வாங்கலாம். வெப்சைட்டில் வாங்குறப்ப நீங்கள் என்கிட்ட வாட்ஸ்அப்பில் கூப்பன் கோடு கொடுங்க சார்னு கேட்டிங்கன்னா நான் கூப்பன் கோடு கொடுத்துருவேன். வெப்சைட்டில் போய் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிடலாம். 2 வெப்சைட் இருக்குது எனக்கு. ஒன்று பையனுக்காண்டி பண்ணியிருக்கேன், இன்னும் பொண்ணுக்காண்டி. ஒன்று என் பையன் விஸ்வத் சேனன் அவருக்காண்டி பண்ணியிருக்கேன். அது www.ranisarees.com இருக்கும். இன்னொன்று www.raniRMS.com இருக்கும். சரிங்களா? இந்த 2 வெப்சைட் ஒன்று பையன் ஒன்று பொண்ணு. பையன் பேரு விஸ்வத் சேனன், பொண்ணு பேரு ரங்கநாயகி. சரிங்களா? இந்த கடை வச்சு கொடுக்கறது என் சம்சாரத்துக்காண்டி, யாரையும் நம்பி நம்ம வாழக்கூடாதுன்னு சொல்றதுக்காண்டி என்னை நம்பி வந்த சம்சாரத்துக்கு ஒரு கடையை நிர்வகிச்சு கொடுத்துருக்கேன். இந்த கடையை அவங்களுக்காண்டி தான் வச்சு கொடுத்துருக்கேன். ஸோ என்னை சார்ந்து வந்த மக்களுக்கு, என் மனைவி, என் மகன், என் மகள் 3 பேருக்கும் என் கடமையான உண்டான ஒன்று நான் செய்து கொண்டிருக்கிறேன். அந்த கடமைக்கு நீங்கள் ஆதரவு தர வேண்டும் என்று நான் மன்றாடி கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். இப்போ நான் காட்டுறது ஒவ்வொரு சேலை காமிக்கிறேன் பாருங்க. இது 120 கவுன்ஸ்ல ஃபர்ஸ்ட் குவாலிட்டிங்க. சரிங்களா? 120 கவுன்ஸ்ல நல்லா இந்த மாதிரி ரவுண்ட் டாட் போட்டது வரும், பூ போட்டது மாதிரி வரும், அப்புறம் சின்ன சின்ன கட்டம் போட்ட மாதிரி வரும். சரிங்களா? இது பாத்தீங்கன்னா 120 கவுன்ஸ்ல 5.5 மீட்டர்ஸ் 5.5 மீட்டர்ஸ்ல உங்களுக்கு ஹைட் பாத்தீங்கன்னா போதுமான அளவு 47 இன்ச்சு உயரம் இருக்கும். சரிங்களா? பல்லு பாத்தீங்கன்னா சீர் பல்லு வரும், ரொம்ப அழகா இருக்கும் சேலை பார்க்கறதுக்கு. இது உங்களுக்கு வியர் பண்ணீங்கன்னா 1 சைட் பார்டர், டபுள் சைட் பார்டர். இதுக்கு பேர் என்னன்னா டபுள் சைட் காவியா, டபுள் சைட் காவியான்னு பேர். இதே கொஞ்சம் 100 கவுன்ஸ்ல வந்துச்சுன்னா டபுள் சைட் ஜானகின்னு பேர் வைப்போம். நான் அது வர்றப்ப சொல்றேன். சரிங்களா? இது டபுள் சைட்ல உங்களுக்கு காவியால மயூரின்னு சொல்லுவோம். இது என்ன பேர்னா டபுள் ஷேட் காவியா மயூரி. சரிங்களா? இந்த வீடியோ கொஞ்சம் லென்த்தாக தான் இருக்குன்னு நினைக்கிறேன். பட் ஒரு செக்ஷன் முடிச்சுட்டு இன்னொரு செக்ஷன் போடுறேன். ஒரேடியா லென்த்தாக போயிடும். அதுக்கப்புறம் இது 100ஸ்ல ருத்ராட்சம். இதே 120ஸ்ல கூட ருத்ராட்சம் இருக்கு, 100ஸ்லயும் ருத்ராட்சம் இருக்கு, 80ஸ்லயும் ருத்ராட்சம் இருக்கு. பட் 80s நான் ருத்ராட்சம் பண்றது இல்லை. 80ஸ்ல வேற ஐட்டம் தான் பண்றேன். இது 100ஸ்ல ருத்ராட்ச பேட்டு. இது உங்களுக்கு பேட்டர்ன் வேணும்னா 1 சைட் பார்டர், இது டபுள் சைடும் வரும், 1 சைடும் வரும். இதுல பிளைன் காமிக்கிறேன். பிளைன் வேணும்னா இந்த ஸ்கிரீன்ஷாட் எடுத்து எனக்கு அனுப்புங்க. சரிங்களா? எனக்கு 1 சைடுல ஜானகி ருத்ராட்சம்னு பேர் இருக்கு. சரிங்களா? நோட் பண்ணிக்கோங்க. அடுத்து இது பாத்தீங்கன்னா டபுள் சைட்ல காவியா டபுள் சைடு. காவியா டபுள் சைட்னா காவியாங்கிற பேர் என்னன்னா 120 கவுன்ஸுக்கு பூரா நான் ஜரிகை வச்சதுல காவியான்னு பேர் வச்சிருப்பேன். 120 கவுன்ஸ் டபுள் சைடு காவியா செல்ஃப் வேக்ஸ் பேட்டர்ன். சரிங்களா? இது அந்த பேட்டர்ன். இந்த மாதிரி நான் போட்டோவும் எடுத்து வச்சிருக்கேன். சார் என்னால் யூடியூப்ல பார்த்து என்னால் ஸ்கிரீன்ஷாட் எடுக்க முடியல சார்,
எனக்கு ஒவ்வொரு பேட்டர்னும் ஒவ்வொரு ஃபோட்டோ அனுப்புங்க சார்னா அந்த ஃபோட்டோவை நான் அனுப்பிடுறேன். பேர் டைப் அடித்து உங்களுக்கு வந்துடும், எந்த சிரமமும் இருக்காது. சார் இந்த பேட்டர்னில் எனக்கு வந்து கலர் செட் அனுப்புங்கன்னா நான் ஈஸியாக அனுப்பிச்சிடுவேன். இது அதே மாதிரி தான் ஒன் சைடு ருத்ராட்சம் மயூரி பிரிண்ட்னு சொல்லுவோம். மயூரி பிரிண்ட்னா இந்த மாதிரி இங்கு வச்சதுக்கு தான் மயூரி பிரிண்ட்னு சொல்லுவோம். நான் முதல் காமிச்சது ரவுண்ட் டாட் போட்டு காமிச்சேன். இது சன்னமா புள்ளி வச்சு காமிச்சிருக்கேன். இதுவும் உங்களுக்கு இந்த இதில் டிசைன்ஸ் வேணும்னா இந்த ஸ்கிரீன்ஷாட் எடுத்து அனுப்புங்க. இல்லை சார் ஸ்கிரீன்ஷாட் எடுக்க முடியல சார் என்னால், நீங்கள் ஃபோட்டோஸ் எனக்கு ஒவ்வொரு பேட்டர்னில் அனுப்பிச்சிடுங்க, நான் அதில் பார்த்து செலக்ட் பண்ணிக்கிறேன்னா ஓகே, நான் அதுவும் அனுப்புகிறேன். சரிங்களா? இது வந்து சலங்கை பார்டர் ஒன் சைட். இதெல்லாம் நான் ஃபுல் வீடியோவும் போட்டிருக்கேன். முன்னாடி வீடியோவில் போய் பாருங்கள், அதில் போட்டிருப்பேன். ஒன் சைட் சலங்கை, டபுள் சைட் காவியான்னு போட்டிருப்பேன். அதனால் வந்து நான் இன்னைக்கு காட்டுறது வந்து உங்களுக்கு ஈஸியாக இருக்கணும்னு சொல்லி நான் வந்து இந்த மாதிரி காமிக்கிறேன். இப்போ நான் ஒன் சைடில் ருத்ராட்சம் பிளைன் காமிச்சேன். இது வந்து ஒன் சைடில் வந்து ஜானகி பிளைன், பாடி பிளைனு, பார்டர் கான்ட்ராஸ்ட். இதுலேயும் கலர்ஸ் இருக்குது, தேவைப்படுறவங்க கூப்பிடுங்க. சரிங்களா? இது வந்து ஒன் ஷேட் பார்டரில் வந்து ஹண்ட்ரட்ஸில், டபுள் ஷேட் பார்டரில் வந்து இந்த மாதிரி டிசைன்ஸ் போட்டது ஒரு பேட்டர்ன் இருக்குது. இதில் கலர்ஸ் தேவைப்பட்டால் கேளுங்க, நான் அனுப்புகிறேன். சரிங்களா? இதே மாதிரி வந்து இது வந்து பார்த்தீங்கன்னா ஒன் சைட் பார்டரில் வந்து வேக்ஸ் பிரிண்ட். நான் மொதல் காமிச்சது ருத்ராட்சத்தில் வந்து ஒன் சைட் பார்டரில் வந்து பிளைன் காமிச்சேன், ஒன் சைட் பார்டரில் மயூரி காமிச்சேன் ருத்ராட்சத்தில். இது வேக்ஸ் பிரிண்ட். ஸோ இவ்வளோ வெரைட்டி இருக்குது. இவ்வளோ வெரைட்டி வர்றப்ப உங்களுக்கு கொஞ்சம் குழப்பம் வரும், என்னடா என்ன வாங்குறதுன்னு தெரியலையேன்னு. ஸோ நம்ம ஒரு மனசோட நம்ம என்ன வாங்கணும், என்ன டிசைன் நல்லா இருக்குன்னு பார்த்து நீங்கள் ஸ்கிரீன்ஷாட் எடுத்து அனுப்புங்க எனக்கு. நான் அதில் கலர் செட் வேணும்னா அனுப்புகிறேன். சரிங்களா? இதெல்லாம் நான் ஒரு ஃபுல் வீடியோ போட்டிருக்கேன். சக்கரா பாந்தினின்னு ஃபுல் வீடியோ போட்டிருக்கேன், முன்னாடி போய் பாருங்கள். அதில் ஹெட்டிங்கில் வந்து சக்கரா பாந்தினின்னு போட்டிருக்கேன். சரிங்களா? அதில் பாருங்கள். அதே மாதிரி டபுள் ஷேடு வேக்ஸ் பிரிண்ட்டு அந்த மாதிரி ஒரு வீடியோவும் போட்டிருக்கேன், அதில் கூட போய் பாருங்கள். இல்லை சார் வீடியோ பார்க்க நேரம் இல்லை சார், எங்களுக்கு டைம் ஆயிரும், நான் ட்ராவலில் இருக்கேன், அதனால் வந்து இப்போ நான் வெளியே ஃபங்க்ஷனில் இருக்கேன், பார்க்க முடியாதுங்க, ஃபுல் வீடியோலாம் பார்க்க முடியாது, எல்லாமே நீங்கள் ஃபோட்டோஸ் அனுப்புங்க. அதுக்காகத்தான் இந்த வீடியோ நான் போட்டிருக்கேன். ஒவ்வொரு பேட்டர்னும் போய் பார்க்கறதுனா லேட் ஆகும். ஸோ அதனால் வந்து இதில் உள்ள ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அனுப்பிச்சிங்கன்னா இதில் கலர் செட்டு வச்சுருக்கேன் ஃபோட்டோ, அந்த ஃபோட்டோஸ் நான் அனுப்புகிறேன் உங்களுக்கு. சப்போஸ் அதில் இல்லைன்னா அடுத்த நெக்ஸ்ட் லாட் வந்துக்கிட்டே தான் இருக்கும். இதுக்கு பேர் நர்த்தனா. இதுவும் ஒரு வீடியோ போட்டிருக்கேன். நான் ஒவ்வொரு சாரியுடைய பேர் சொல்கிறப்ப நீங்கள் கவனித்து கேளுங்க. இந்த நர்த்தனா சொல்கிறேன் பாருங்கள், இந்த வீடியோ போட்டிருப்பேன். நீங்கள் யூடியூப் வீடியோவில் போய் சேனலில் போய் பார்த்தீங்கன்னா, ஸ்க்ரோல் பண்ணி பார்த்தீங்கன்னா அதில் உங்களுக்கு நர்த்தனான்னு ஹெட்டிங் போட்டிருப்பேன். இதே மாதிரி வந்து இது ஒன் சைடு வேக்ஸ் பிரிண்ட்னு காவியான்னு போட்டிருப்பேன், போய் பாருங்கள். இதில் பார்க்க முடியல சார்னா மறுபடியும் நான் என்ன சொல்கிறேன்னா ஃபோட்டோஸ் அனுப்ப சொன்னால் நான் இந்த ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து சார் இந்த ஃபோட்டோஸ் எனக்கு அனுப்புங்க சார்னா அனுப்பிச்சிடுறேன். இல்லை எனக்கு வெப்சைட் லிங்க் அனுப்புங்க சார்னா அதுவும் நான் அனுப்பிடுறேன். ஏற்றி முடித்தோட நான் உங்களுக்கு எல்லாமே அனுப்பிச்சிடுறேன். இது வந்து சசி டிஎஸ் அடையார்னு சொல்லுவோம். சசி டிஎஸ் அடையார்பேட். இது அடையார்பேட்னு சொல்லுவோம். சின்ன ருத்ராட்சம் போட்டிருக்கோம், சின்ன ருத்ராட்சம் போட்டு அடையார்பேட் இருக்கும். இதுலேயும் கலர்ஸ் வேணும்னா கேளுங்க, சாரி தர்றேன். சரிங்களா? இதெல்லாம் நான் போடுற வீடியோ என்னன்னா உங்களுக்கு ஒவ்வொரு பேட்டர்ன் தான் போடுறேன். என் கடையில் கிடைக்கிற ஒவ்வொரு பேட்டர்னுடைய வீடியோ தான் போடுறேன். இந்த வீடியோவை பார்த்துட்டு நீங்கள் ஸ்கிரீன்ஷாட் எடுத்து அனுப்பிச்சிங்கன்னா கலர் செட் அனுப்புகிறேங்கிறதுக்காண்டி தான் ஒரே வீடியோவில் நீங்கள் கடையில் உள்ள டிசைன்ஸ் எல்லாமே பார்த்துடலாம். அப்படியே பார்த்துட்டு உங்கள் சொந்தக்காரங்க ஏதாச்சும் கேட்டாங்கன்னா, நான் மதுரையில் வந்து ராணி ஒரிஜினல் வாங்கணும்னு சொல்லி கேட்டாங்கன்னா அது என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், இந்த லிங்கை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அவங்க எல்லா வீடியோ பார்த்த மாதிரி ஆயிரும், எல்லா டிசைன்ஸும் பார்த்த மாதிரி ஆயிரும். சரிங்களா? இது ருத்ராட்சம் டபுள் சைடில் வந்து மயூரி பிரிண்ட் போட்டதுங்க, டாலர் பெட்னு சொல்லுவோம். நான் முதல் சொன்னது சசி அடையார்னு சொன்னேன், இது டாலர் அடையார் இல்லைன்னா டாலர் ருத்ராட்சம்னு சொல்லலாம். சரிங்களா? இந்த டிசைன்ஸ் வேணும்னா கலர்ஸ் கேளுங்க, தர்றேன். அதே மாதிரி சென்னையில் உள்ள கஸ்டமர்ஸ் வந்து மதுரைக்கு தான் வந்து வாங்கணுங்கிறது வந்து ரொம்ப தொலைவாக இருக்கும். மதுரைக்கு வர்றப்ப என் கடைக்கு வாங்க. காமராஜர் சாலையில் இருக்கு என் கடை, 244 காமராஜர் சாலை, ஆப்போசிட் மாஸ்டர் கிராண்ட் பேக்கரி, லொகேஷன் நியர் அலங்கார் தியேட்டர். நோ பிரான்ச்சஸ் அண்ட் அவுட்லெட்ஸ் இன் மதுரை, only one shop in Madurai. In our shop running in our heritage house, so we called Heritage Rani. 1948 is established here. That also we mentioned with Rani. Heritage Rani 1948 is our original shop, the oldest shop, the 75 years brand. This one is more or more persons are opened the Rani service in name of Rani service in Madurai. So our shop only one shop. So I am introducing myself.
நீங்கள் வந்து கவனித்து பாருங்கள். நான் சொன்னது புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. இது வந்து நான் ஒவ்வொரு பேட்டர்ன் தான் போடுறேன். இதில் கலர்ஸ் தேவைப்பட்டால் ஸ்கிரீன்ஷாட் எடுத்து அனுப்புங்க. என்ன மறுபடியும் சொன்னதே சொல்லிக்கிட்டு இருக்க, போர் அடிக்குது இல்லை, ஏன் சொன்னதே சொல்றேன்னு சொல்லி கேட்காதீங்க. திடீர்னு நடுவில் சில பேர் ஸ்கிப் பண்ணி பார்ப்பாங்க. ஏன்னா நமக்கே சில வீடியோலாம் பார்க்குறப்ப என்ன தோண பேசிக்கிட்டே இருக்கான்னு தோணும். வரும், நம்ம வாய் வேற சும்மாவே இருக்காது, தோணம் பேசும். இது பார்த்தீங்கன்னா அன்னமயில். இப்போ நான் ஒரு விவரம் சொல்கிறேன் பாருங்க. இதுவும் அன்னமயில் தான். இதோடைய விலை பார்த்தீங்கன்னா 2200 டிஸ்கவுண்ட் வரும். சரிங்களா, 2200 டிஸ்கவுண்ட் வரும். இது பார்த்தீங்கன்னா 1550 டிஸ்கவுண்ட் வரும். சார் ரெண்டுமே அன்னமயில் தானே சார், அப்புறம் என்ன சார் வித்தியாசம் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நிறைய வித்தியாசம் இருக்கு. சரிங்களா, பார்க்கறதுக்கு தோசை ரவுண்டாக தான் இருக்கும். ஆனால் தோசையில் நெய் ரோஸ்ட்னா ஒரு விலை, என்ன அப்புறம் மசால் தோசைனா ஒரு விலை. அந்த மாதிரி ஒவ்வொரு இன்க்ரீடியன்ஸ் சேர்றப்ப விலை மாறுற மாதிரி மாவு, நல்ல சாம்பார், நல்ல பருப்பில் சாம்பார் பண்ணுறது, நல்ல தேங்காய் வந்து சட்னி பண்ணுறது, தேங்காய் சட்னியில் வந்து தேங்காய் மட்டும் போட்டு பொரிக்கல்ல போட்டு சட்னி பண்ணால் ஒரு விதம். இப்போ இது பார்த்தீங்கன்னா டபுள் ஷேடு 120 கவுன்ஸில் வந்து ருத்ராட்சம். ஸோ நீங்கள் எனக்கு ஒரு ஃபோட்டோ எடுத்து அனுப்பிச்சிங்கன்னா, இந்த ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அனுப்பிச்சிங்கன்னா நான் ஃபோட்டோஸ் உங்களுக்கு இந்த பேட்டர்னில் நான் உங்களுக்கு அனுப்பிச்சிடுறேன். உங்களுக்கும் ஈஸியாக போகும். உங்களுக்கு வந்து இப்போ சில பேர் சொன்னாங்க, சார் எங்களால் வந்து மார்க் பண்ண தெரியல சார். ஏன்னா மேக்ஸிமம் கொஞ்சம் வயசானவங்க வந்து இன்னைக்கு இருக்கிற அப்டேட்டு யூடியூப்லாம் பார்க்க வரும் தவிர எப்படி மார்க் பண்ணுறதுன்னு தெரியாது. ஸோ அவங்களுக்காண்டி தான் நான் இந்த ஒரு சேவையும் செய்யணும். ஜனங்களுக்கு வந்து ஈஸியாக வந்து ரீச் ஆகணும்னா இதெல்லாம் பண்ணி கொடுத்தா அவங்க ஈஸியாக ரீச் ஆகுறதுக்காண்டி தான் பண்ணியிருக்கேன். பார்த்தீங்கன்னா எவ்வளோ அழகாக பார்த்தீங்கன்னா அற்புதமாக இருக்கும். கலர்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா பியூட்டிஃபுல்லாக இருக்கும். இதில் கலர்ஸ் வேணும்னா ஸ்கிரீன்ஷாட் எடுத்து அனுப்புங்க. சரிங்களா, அதே மாதிரி வந்து ஒன் சைட் பார்டரில் வந்து இது வந்து பார்த்தீங்கன்னா பேபி பிங்க்ல வந்து வயலட் பார்டர். இதுலேயே கலர்ஸ் இருக்கு. தேவைப்பட்டா கேளுங்க, ஃபோட்டோஸ் அனுப்புகிறேன். அதுக்கு தான் இந்த வீடியோ முக்கியமாக நான் போட்டிருக்கேன். இதில் வந்து நீங்கள் சேலை புக் பண்ணாலும் ஓகே, நான் ஒன்றும் சொல்ல போகிறதில்ல, வாங்கிடலாம். இது வந்து நான் ஒவ்வொரு பேட்டர்ன் தான் போடுறேன். ஒவ்வொரு பேட்டர்ன், இந்த பேட்டர்ன் நான் காமிக்கிறது, இந்த பேட்டர்னில் எனக்கு ஃபோட்டோஸ் கொடுங்க சொன்னால் அதுக்காக இந்த வீடியோ போட்டிருக்கேன். ஸ்கிரீன்ஷாட் எடுத்து அனுப்பிச்சிடுங்க. சார் இந்த பேட்டர்னில் எனக்கு ஃபோட்டோஸ் அனுப்புங்க. சூப்பராக அனுப்பிச்சிடலாம், அழகாக அனுப்பிச்சிடலாம். தனித்தனி ஃபோட்டோவை அனுப்பினாலும் அனுப்பிடலாம். சரிங்களா, அதே மாதிரி வந்து இன்னும் கொஞ்சம் பேட்டர்ன்ஸ் இருக்கு, காமிக்கிறேன். இப்போ நான் காமிச்சது பூரா வந்து ஜரிகை வச்சு காமிச்சேன். இப்போ நான் உங்களுக்கு வந்து இன்னொரு ஐட்டம் காமிக்கிறேன். சரிங்களா, கிட்டத்தட்ட நம்ம கடையில் ஒரு 68 சுங்குடி பேட்டர்ன் இருக்கு. இதுக்கப்புறம் நான் போட வேண்டிய வீடியோ வந்து இன்னொன்று இருக்கு. அதையும் நான் ரெடி பண்ணி பார்க்குறேன். இன்னைக்கு முடியுமான்னு பார்க்குறேன், டிசைன் பிரித்து. ஏன்னா அதுலேயும் ஒரு 60 பேட்டர்ன் இருக்கு. ஹேண்ட்லூம் ரிச் காட்டன்னு பேர். அது எல்லாமே வித் ப்ளவுஸோட வரும். நார்மல் பல்லு, ரிச் பல்லு ரெண்டுமே வரும். மீடியம் பல்லு எல்லாமே வரும். த்ரெட் புட்டா, த்ரெட் பார்டரு அந்த மாதிரிலாம் இருக்கு. அது யங்ஸ்டர்ஸ் கட்டிக்கலாம், அஃபிஷியல்ஸ் கட்டிக்கலாம். சுங்குடியிலையும் வந்து ஒரு 15 வயசு பாப்பா இருந்து 5 வயசு பாப்பா இருந்து ஏன்னா உங்களுக்கு 80 வயசு வரைக்கும் நம்மகிட்ட பேட்டர்ன்ஸ் இருக்குங்க. சரிங்களா, எல்லா விதமான இதுவும் கட்டிக்கிற மாதிரி தான் பேட்டர்ன்ஸ் பண்ணி வச்சிருக்கேன். எல்லா ஜென்ரேஷனும் நம்ம காட்டன் உடுத்தணுங்கிறது தான் என்னுடைய ஆசை. அதே மாதிரி ஹேண்ட்லூம் சேலை நான் இன்னைக்கு வரைக்கும் பண்ணிக்கிட்டு தான் இருக்கேன். எப்படி கொடுத்தீங்கன்னா இதெல்லாம் சூப்பராக இருக்கும். இதில் கலர்ஸ் கேட்டாலும் நான் அனுப்புகிறேன். சரிங்களா, ஓகே. அப்புறம் வந்து இது வந்து சாஃப்ட் காட்டன் மல்மல்னு சொல்கிறாங்க இப்போ. பட் நம்மது வந்து என்னன்னா எங்களுக்கு 1950-55 காயல்பட்டத்தில் போய் நாங்கள் ஒரு வீடு பிடிச்சி வியாபாரம் பண்ணுவோம். காயல்பட்டினம், ஏரல், கீழக்கரை, திருச்செந்தூர், தூத்துக்குடி அந்த சைடெல்லாம் வந்து இந்த வாயல் சிலை வந்து ரம்ஜானுக்கு, பக்ரீத்துக்கு நாங்கள் வந்து எங்கள் தாத்தா வந்து அந்த காலத்தில் வந்து ஒரு வீடு பிடிச்சி இது பண்ணுவாங்க. எங்கள் அத்தை வந்து குப்பம்மாள்னு பேர். அவங்களும் வீடு பிடிச்சி பண்ணுவாங்க. எங்களுடைய அத்தைன்னா எங்கள் அப்பாவோட பிறந்தவங்க. சரிங்களா, அவங்களாம் அந்த காலத்தில் வந்து வீடு பிடிச்சி மகளை அனுப்பிச்சு எங்கள் தாத்தா வந்து அங்கே உட்காந்து வியாபாரம் பண்ணாங்க வீடு பிடிச்சி. அதெல்லாம் அந்த காலம் துகிலி வியாபாரம்னு சொல்கிறது. துகிலி வியாபாரம் இதுலேயே நீங்கள் கண்டுபிடிக்கலாம். நாங்கள் ஒரிஜினல் ராணி, பாரம்பரியமாக பண்ணுற ராணின்னு நேற்று வந்த ராணின்னு போட்டு உட்காடுறாங்க நிறைய பேர். அவங்களுக்கு இந்த ஹிஸ்ட்ரிலாம் தெரியாது. பல வரலாறுகள் மறைக்கப்பட்டு புதிய வரலாறுகள் தானாக உருவாக்குறது அந்த மனுஷனுடைய மூளை வேலை பார்க்குது. நம்ம மூளை எப்படின்னா எத்தனை சாஃப்ட்வேர் கம்பெனி வந்தாலும், எத்தனை இது வந்தாலும்
நம்ம மூளையிலேருந்து எடுக்கிற 1% 2% தான் அந்த சிம் கார்டு, ஆண்ட்ராய்டு ஃபோனு எல்லாம் எவ்ரிதிங் டிஜிட்டல் எல்லாமே. நம்ம மூளை ஆண்டவன் அந்த காலத்திலேயே எப்போவோ மனுஷனை படைச்சானோ அப்பவே வந்து ஒரு பல லட்சம் ஆண்டுக்கு உண்டான டிஜிட்டலை உள்ள கொடுத்துட்டான். அது நம்ம கரெக்டாக உபயோகிக்கணும், அவ்வளோதான். நான் காட்டுறது மறுபடியும் டிசைனுக்கு ஒன்று தான் காமிக்கிறேன். இந்த டிசைன் நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அனுப்புறதுக்காண்டி தான் காமிக்கிறேன். இந்த ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அனுப்பிச்சிங்கன்னா நான் இதில் கலர்ஸ் அனுப்புவேன். நான் காட்டினது எல்லாமே அதே மாதிரி தான் காமிச்சிக்கிட்டு இருக்கேன். அதை கவனித்து கேளுங்க. நீங்கள் வந்து ஒவ்வொரு வீடியோவாக பார்க்கணும்னு வச்சுக்கோங்க. 69 வீடியோ, ஒரு வீடியோ அரை மணி நேரம் நான் போட்டு அறுத்துக்கிட்டு இருப்பேன். அப்போ அது 69 70 அரை மணி நேரம் பொழப்பே கெட்டு போயிடும் எல்லாருக்கும். அதனால இந்த ஒரு வீடியோ பாருங்க, இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க, எல்லாருக்கும் சொந்தக்காரங்க எல்லாரும் ஷேர் பண்ணுங்க. மதுரைக்கு வந்தீங்கன்னா ஒரே ஒரு கடை தான் என் கடை. நான் சென்னையில் தான் நான் பிரான்ச் வச்சிருக்கேன். சென்னை வாடிக்கையாளர்கள் சென்னைக்கு வாங்கணும்னா நீங்கள் மதுரைக்கு வர்றப்ப என் கடைக்கு வாங்க. சென்னையில் வந்து பாண்டி பஜார் காசி ஆர்கேட்டில் வந்து என்னுடைய டீலர் இருக்காரு, எக்ஸ்க்ளூசிவ் ராணி டீலர். அவங்க அங்கே போங்க. அங்கே போனீங்கன்னா நீங்கள் என் டிசைன்ஸ் இங்கே காட்டுற டிசைன்ஸ் எல்லாமே நீங்கள் வாங்கலாம். 9.5 கஜம், 10.5 கஜம், பட்டு பாவாடை, சுங்குடி பாவாடை சட்டை, சின்ன குழந்தைகளுக்கு ட்ரெஸ்ஸு எல்லாமே அங்கே பொட்டிக் மாதிரி வச்சுருக்கோம். சேரீ கடையும் இருக்குது, கீழே பொட்டிக்கும் இருக்குது. சரிங்களா? அதே மாதிரி வந்து நீங்கள் சார் எங்களால் போக முடியாது சார், ரொம்ப தூரம் எங்களுக்குன்னா அவங்கள்ட்ட நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் கேளுங்க, அவங்கள்ட்ட ஃபோட்டோ கேளுங்க. நான் அந்த அட்ரஸும் உங்களுக்கு வந்து என்னுடைய டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன், பாருங்கள். அவங்க அன்னைக்கு நாளே உங்களுக்கு வந்து புக் பண்ணி விட்டுருவாங்க. சரிங்களா? டெலிவரியும் பண்ணுவாங்க. உங்களுக்கு வீட்டுக்கு டெலிவரி பண்ணணும்னா டெலிவரி கூட பண்ணுவாங்க. உங்களுக்கு வர முடியாத சார், வயசாயிடுச்சு எனக்கு, நான் அத்வைதா வரைக்கும் அவ்வளோ தூரம் போக முடியாது, உங்கள் பிரான்ச்சுக்கு போக முடியாதுனால அவ்வளோ தூரம் போய் நான் வாங்குறதுனா ரொம்ப கஷ்டம். என் வீடு பள்ளிக்கரணையில் இருக்குது, என் வீடு வந்து பெருங்குடி அந்த பக்கம் தாண்டி இருக்குது, நான் நார்த் மெட்ராஸில் இருக்கேன், அவ்வளோ தூரம் போக முடியாது சார், நான் டீனால தான் இருக்கேன், இருந்தாலும் என்னால் போக முடியாது அவ்வளோ தூரம், என் வயசாயிடுச்சு, வீட்டில் வந்து யாரும் இல்லை அப்படி நினைக்கிறவங்க என்கிட்ட ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அனுப்புங்க. சரிங்களா? நான் இங்கேருந்து அனுப்ப முடிஞ்சால் அனுப்புகிறேன். இல்லை அன்னைக்கே உங்கள் கைக்கு வேணும்னா நீங்கள் சென்னை என் கடைக்கு வந்து நீங்கள் டீலர் கடைக்கு, என்னுடைய ராணி டீலர் கடைக்கு நீங்கள் அத்வைதா சாரீஸ் காசி ஆர்கேட்டில் இருக்குது பாண்டி பஜாரில். சரிங்களா? முழுசுமா வந்து என் சேலை மட்டும்தான், வேறு அங்கே ஒரிஜினல் ராணி ஏன் ராணி லேபிள் மட்டும்தான் இருக்கும். நான் சொன்ன மாதிரி உங்களுக்கு நீங்கள் எங்கே போனாலும் பார்க்க வேண்டிய முக்கியமான பொருள் என்னன்னா, ராணி சாரீஸ் போட்டால் மட்டும் பத்தாதுங்க, பார்த்துக்குங்க. சரிங்களா? ஹெரிட்டேஜ் ராணி சாரீஸ்னு போட்டிருக்கோம், சின்ஸ் 1948னு போட்டிருக்கோம். பக்கத்தில் எங்களுடைய தாத்தாவுடைய கிராண்ட் ஃபாதர் ஃபவுண்டர் ஆஃப் ராணி வி அனந்தையருடைய ஃபோட்டோ இருக்கும். கீழே என் கடை லேபிள் ராணி ஆர்எம்எஸ்னு என் கடை லேபிள், பக்கத்தில் என் ஃபோட்டோவும் போட்டிருக்கேன் ஒரு அடையாளத்துக்கு. ஏன் உங்கள் ஃபோட்டோ போட்டிங்க அலப்படையா பண்ணிக்கிட்டு கேட்காதீங்க. உலகம் அப்படி ஆகி போச்சு. டிஜிட்டல் இந்தியா மாறின பிறகு நம்ம ரொம்ப சூதனமாக இருக்கணுங்கிறது தான் நம்மளுடைய வேலை. டிஜிட்டல் வந்து எவ்வளவோ நல்லது பண்ணிக்கலாம், 99.9 நல்லது பண்ணிக்கலாம். 0.1% கெட்டது பண்ண ஆரம்பிச்சோம்னா கெட்டதாக தான் முடியும். அதனால் இது நல்லபடியாக உபயோகப்படுத்தணும். அப்போ டிஜிட்டலில் வந்து தப்பான விஷயங்கள் நிறையா வரத்தான் செய்யும். ஒன்றும் இல்லைங்க. இந்த இது பாருங்க, இது வந்து இது ஒரு பேட்டர்ன் வித் ப்ளவுஸோட வந்துடும். இதுலேயே ஃபோட்டோ கேட்டால் அனுப்புகிறேன். அதான் சொல்ல வந்து நின்றுச்சு பாருங்க பாதியில். நீங்கள் அன்னைக்கே உங்களுக்கு டவுட் டெலிவரி பண்ணுவாங்க. காசி ஆர்கேட்டில் இருக்குது, பாண்டி பஜாரில் கல்யாண் ஜுவல்லர்ஸ் ஆப்போசிட்டில் இதுக்கு நம்ம கடை பிரான்ச் டீலர் இருக்காங்க. அங்கே இதுவும் வித் ப்ளவுஸ் தாங்க. சரிங்களா? நீங்கள் வந்து இந்த ஃபோட்டோ அனுப்புறது ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து நீங்கள் அனுப்புங்க. சரிங்களா? இங்கே அனுப்புனாலும் சரி, நீங்கள் அத்வைதா சாரீஸ்க்கு அனுப்புனாலும் சரி, என் பிரான்ச்சுக்கு அவங்களே உங்களுக்கு அன்னைக்கே உங்களுக்கு டெலிவரி பண்ணிடுவாங்க. சரிங்களா? டோர் டெலிவரி பண்ண சொல்லிடுவோம். உங்களுக்கு என்ன ஹெல்ப் வேணும்னு கேளுங்க. நம்ம ராணி ஒரிஜினல் வாங்குறதுக்கு 75 வருஷம் அந்த கடையை வச்சு உட்காந்துருக்கோம். நிறைய டூப்ளிகேட் வந்துருச்சு. அப்போ கஸ்டமர்ஸ்ட்டை வந்து ஒரிஜினல் ராணி கொண்டு போய் சேர்க்க வேண்டியது எங்களுடைய கடமை, எங்கள் நிறுவனத்தின் கடமை. ஏன்னா இப்போ நாங்களே ஒரு ஊருக்கு போனோம்னா ஒரு 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 பேரில் வந்து 4 கடை இருந்தால் நமக்கே குழப்பமாக இருக்கும். எது ஒரிஜினல் எது டூப்ளிகேட் நமக்கே தெரியாது. ஏதோ ஒன்று வாங்கிட்டு போயிடுவோம். ரைட்டு, இந்த கடைக்கு இருக்குது சொல்லி கண்ணில் தெரிஞ்சால் வாங்கிட்டு போயிடுவோம். அதனால வந்து அது கஸ்டமர்ஸுடைய பிளே கிடையாது. நாங்கள் நிறுவனம் வந்து கஸ்டமர்ஸ்ட்டை நல்ல முறையாக விளக்கமாக சொல்லி போய் சேர்க்கறது அது நம்மளுடைய கடமை. அதனால் வந்து நான் உங்களுக்கு சொல்கிறேன், நீங்கள் சென்னையில் வாங்கணும்னா நீங்கள் ஒன்றும் பண்ணாதீங்க. டிஸ்கவுண்ட் வேணுமா என் வாட்ஸ்அப்பில் கேளுங்க. என்னுடைய வாட்ஸ்அப்பில் வந்து சார் எங்களுக்கு சென்னை கடையில் வந்து டிஸ்கவுண்ட் பண்ண சொல்லுங்கன்னு சொல்லி கேட்டாங்கன்னா என்னுடைய விசிட்டிங் கார்டு அனுப்புகிறேன். அதை காமிங்க, கொண்டு போய் கூப்பன் கோடு மாதிரி யூஸ் பண்ணிக்க. விசிட்டிங் கார்டை கொண்டு போய் என் டீலர்கிட்ட காமிங்க. காமிச்சிங்கன்னா காசி ஆர்கேட்டில் இருக்காங்க அத்வைதா சாரீஸ்னு காமிச்சிங்கன்னா
அவங்க கண்டிப்பாக டிஸ்கவுண்ட் பண்ணி கொடுப்பாங்க. சொல்லியிருக்கேன் கஸ்டமருக்கு, ராணி கஸ்டமர்ஸுக்கு எல்லாமே நல்லபடியாக சலுகை பண்ணி கொடுங்கப்பா. என்னுடைய கஸ்டமர்ஸு இவங்களாம் பாரம்பரியம் வாங்குற கஸ்டமர்ஸு. ஏன்னா நேற்று வந்தவங்க ராணி வாங்குறது கொஞ்சம் பேர் இருந்தால் கூட பல காலமாக வாங்குற ராணி கஸ்டமர்ஸ் இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கு நம்ம சர்வீஸ் பண்ணணும், அவசியம் சர்வீஸ் பண்ணி ஆகணும்னு சொல்லி தான் டீலர்கிட்ட சொல்லியிருக்கேன். ஸோ அதன் முறைப்படி அவங்களும் நடந்துக்குவாங்க. ஏற்கனவே போயிட்டு வந்த கஸ்டமர்ஸ்லாம் சொல்லியிருக்காங்க எனக்கு ஃபோன் பண்ணி, உங்கள் கடையில் நல்லா ரிசப்ஷன் பண்ணுறாங்க சார், சென்னையில் நல்லபடியாக காமிக்கிறாங்க, ஏகப்பட்ட டிசைன்ஸ் இருக்குது, என்ன ராணியில் வந்து நான் இவ்வளோ டிசைன்ஸ் பார்க்குறது இங்கே தான் சொல்லி சொல்கிறப்ப நமக்கு மனசுக்கு ஒரு இனிமையான சந்தோஷம் வருதுங்க. அதுக்காண்டி தான் கஸ்டமர்ஸை கொண்டு போய் எல்லாமே சேர்க்கணும். இப்போ நம்ம ராணி கடைன்னு வர்றப்ப தான் நம்ம ராணி சாரீஸில் உள்ள எல்லா ஐட்டமும் இருக்கும், எல்லா கடையிலையும் எல்லாமே இருக்கும். ஆனால் நாங்கள் அங்கே வச்சிருக்கிறது சுங்குடி சேலைக்கு பிரத்யேகமாக ஒரு எக்ஸ்க்ளூசிவ் ஷோரூம் டீலர்ஷிப் கொடுத்துருக்கேன். ஸோ அங்கே இங்கே நான் காட்டுற எல்லா டிசைன்ஸும் அங்கேயும் இருக்கும். இங்கே நீங்கள் வாங்கணும்னா நீங்கள் டைரெக்டாக எனக்கு இந்த ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அனுப்புங்க. அனுப்பிச்சிங்கன்னா நான் உங்களுக்கு கலர் செட் அனுப்புகிறேன். அதுக்கு தான் இந்த வீடியோ போட்டிருக்கேன். கலர் செட்ஸ் நான் அனுப்புகிறேன், சரிங்களா? இல்லை சார் எனக்கு வந்து நான் சென்னையில் அங்கேயே நான் இது பண்ணிக்கிறேன்னா என்கிட்ட விசிட்டிங் கார்டு கேளுங்க, வாட்ஸ்அப்பில் நான் உங்களுக்கு அனுப்புகிறேன்னா அதை நீங்கள் ஃபார்வேர்டு பண்ணி அவங்ககிட்ட கேளுங்கம்மா, இந்த மாதிரி இந்த டிசைன்ஸில் வந்து எனக்கு இன்றைக்கி டெலிவரி பண்ணணுமா, என்னால் கடையில் வர முடியாது சொன்னால் அன்னைக்கே அவங்க என்னமோ ஒரு பேர் சொன்னாங்க டிஜிட்டலில், எனக்கு தெரியலை அது என்னன்னு, சரிங்களா? கேட்டிங்கன்னா அதை அவங்க பண்ணி கொடுத்துருவாங்க. சப்போஸ் அங்கே கிடைக்கலன்னா நீங்கள் எனக்கு அனுப்புங்க, நான் இங்கேருந்து கொரியர் பண்ணுறேன், சரிங்களா? நான் கடை வந்து சென்னையில் வச்சதுக்கு காரணமே சென்னையில் உள்ள கஸ்டமர்ஸுக்கு ஒரிஜினல் ஹெரிட்டேஜ் ராணி 1948 இதனுடைய லேபிள் உள்ள ஒரிஜினல் ராணி கடையுடைய சேலைகள் கஸ்டமர்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணுங்கிறது ஒரு காரணத்துக்காண்டி தான் நாங்கள் வச்சுருக்கேங்க. அதனால தான் ரொம்ப சீக்கிரமாக வந்து இன்னொரு பிரான்ச் திறக்கலான்னு இருக்கேன், இன்னொரு ஊரில். அதை நான் திறக்கும் போது தெரியப்படுத்துகிறேன், ஒவ்வொரு வீடியோ சொல்லிக்கிட்டு தான் இருக்கேன். அதே மாதிரி வந்து இன்னொரு டிசைன் செட்ஸ் இருக்குது, நான் அதையும் போட்டு முடிச்சுடுறேன். இது எல்லாமே வந்து என்னுடைய டிசைன் செட்ஸ்னு நான் ஹெட்டிங்கில் போட்டுருவேன், ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அனுப்பலாம். இதெல்லாம் வந்து உங்களுக்கு நான் இப்போ போட்டிருக்க எல்லா வீடியோ உங்களுக்கு வந்து 650 ரூபாயிருந்து 750, 850, 950 அந்த மாதிரி ரேஞ்சில் தான் வரும். டிஸ்கவுண்ட் போக சொல்கிறேன் நான், சரிங்களா? ப்ரைஸ் எல்லாம் டிஸ்கவுண்ட் போக சொல்கிறேன். ஸோ எம்ஆர்பி பார்த்தீங்கன்னா எம்ஆர்பி வந்து 950 உங்களுக்கு 13,500 வரைக்கும் நான் டிசைன்ஸ் காமிச்சிக்கிட்டு இருக்கேன். இதெல்லாம் ரொம்ப கம்மியாக ஒரு டிஸ்கவுண்ட் போக உங்களுக்கு 600 650 தான் 690 தான் வரும், சரிங்களா? இதெல்லாம் சும்மா வீட்டில் மாற்றி உடுத்திக்கலாம். இதெல்லாம் நான் காட்டுறது எதுக்கு காட்டுறேன்னு சொன்னேன் உங்களுக்கு, ஒவ்வொரு பேட்டர்ன்ஸ் தான் போட்டுக்கிட்டு இருக்கேன், சரிங்களா? ஒவ்வொரு பேட்டர்ன்ஸ், இந்த பேட்டர்ன்ஸில் எனக்கு கலர்ஸ் வேணும் சார், வீட்டில் மாற்றி உடுத்திக்க கலர்ஸ் வேணும் சார், இந்த மாதிரி கேளுங்க, சரிங்களா? அந்த ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அனுப்புங்க. சார் உங்கள் பாட்டுங்க சொல்லிக்கிட்டே போகிறீங்க, ப்ரைஸ் என்னன்னு சொல்லுங்கள், எதுக்கு என்ன ப்ரைஸ் தெரியும்? ஒன்றும் எல்லா சேலையும் நான் கலந்து அனுப்புகிறேன். ஒவ்வொரு ப்ரைஸ் இருக்குது. அதிகபட்சம் டிஸ்கவுண்ட் போக 1,500 டு 1,600 வரும். குறைஞ்சபட்சம் டிஸ்கவுண்ட் போக 700 ஸ்டார்ட் ஆகிடும், 650 ஸ்டார்ட் ஆகும். நீங்கள் கேளுங்க, ப்ரைஸ் கேளுங்க, நான் சொல்லாமல் உங்களுக்கு நான் பதில் சொல்கிறேன். அதே மாதிரி சென்னையில் போய் கடையில் வாங்குறப்ப என் விசிட்டிங் கார்டு வேணும்னா கேளுங்க, நான் அனுப்புகிறேன் உங்களுக்கு. அந்த விசிட்டிங் கார்டை வாங்கிட்டு போய்க்கோங்க, வாட்ஸ்அப்பில் அனுப்புகிறேன். அதை கொண்டு போய் காமிங்க. உங்கள் மெயின் பிரான்ச்சில் சொன்னாங்கம்மா இந்த மாதிரி டீலர்கிட்ட போங்க, இந்த கார்டை காமிங்க, டிஸ்கவுண்ட் கொடுப்பாங்கன்னு சொன்னாங்க சரி சொல்லுங்கள், கண்டிப்பாக டிஸ்கவுண்ட் பண்ணி கொடுப்பாங்க. நான் சொல்லியிருக்கேன், எங்களுக்கு ஆதரவு தர்ற வாடிக்கையாளர்களுக்கு நாங்களும் ஆதரவாக இருக்கணும்னு சொல்லியிருக்கேன். நான் அதுதான் வந்து நல்லது. ஒரு நிறுவனம் இருந்து அடுத்த இலக்கு நோக்கி நகர்றதுக்கு ஒரு நல்ல அஸ்திவாரம்னு சொல்லியிருக்கேன். கரெக்டுங்களா நான் சொல்கிறது? ஒரு அஸ்திவாரம் நல்லதாக இருக்கணும். இப்போ எங்கள் தாத்தா ஒரு அஸ்திவாரம் போட்டு கொடுத்துட்டு போனார். அது மேலே எங்கள் அப்பா வந்து ஒரு பில்டிங் கட்டி கொடுத்துட்டு போனார். அப்போ அஸ்திவாரம் ஒன்றும் ஆக போகிறது கிடையாது, பில்டிங்கு அதுவும் அது பாட்டுக்காக இருக்கும். அப்போ அந்த பில்டிங்கை பராமரிக்கிறது தான் நம்மளுடைய வேலை. என்னுடைய வேலை அதான் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இதை நான் பராமரித்து என் பிள்ளைகளுக்கு கொடுக்கணும், அப்புறம் என் பேரன் பேத்திகள் வரணும். ஸோ வாழையாக போகணும். அப்போ தான் வந்து அந்த நிறுவனம் வந்து நல்லபடியாக இருக்கும். இதெல்லாம் செய்யணும்னா என்ன செய்யணும்? வாடிக்கையாளர்கள் தக்க வச்சுக்கணும். வாடிக்கையாளருக்கு என்ன பிடிக்குதோ நம்ம செஞ்சு கொடுக்கணும். நான் பேசிக்கிட்டே இருக்கிறப்ப விவரங்கள் சொல்லிக்கிட்டே இருக்கேன். நான் காட்டுறது சொன்ன மாதிரி தான். ஒவ்வொரு பேட்டர்ன்லையும் ஒவ்வொரு டிசைன் ஒவ்வொரு சேலை காமிச்சிக்கிட்டு இருக்கேன். இது தேவைப்பட்டால் நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அனுப்புங்க. அதுக்காகத்தான் அந்த டிசைன்ஸ் எல்லாம் இந்த வீடியோவில் ஒவ்வொரு சேலை நான் காமிச்சிக்கிட்டு இருக்கேன். நீங்கள் பார்த்துட்டு சார் இதில் எனக்கு வந்து கலர் ஷர்ட்டு போடுங்க, சரி போட்டுருவோம், ஒன்றும் பிரச்சனை இல்லை.
இல்லை இதனுடைய ஃபுல் வீடியோ பார்க்கணும்னா முன்னாடி போய் ஸ்க்ரோல் பண்ணி பாருங்கள். எல்லா டிசைன்ஸும் ஒவ்வொரு வீடியோ போட்டிருக்கேன். கிட்டத்தட்ட ஒரு 40-50 வீடியோ போட்டிருக்கேன், பாருங்கள். அதே மாதிரி வந்து 10 கஜம் வீடியோவும் இதே மாதிரி ஒவ்வொரு டிசைன் காமிக்கிறேன். இதெல்லாம் ஜரி செக்ஸ் பேட்டர்ன். இதெல்லாம் என் டீலர்கிட்ட வந்து சென்னையில் வந்து நிறைய இருக்குது. உங்களுக்கு இங்கேயும் நிறைய ஸ்டாக் இருக்குது. இங்கே சென்னையில் உள்ளவங்க ஈஸியாக நீங்கள் போய் கடையில் வாங்கலாங்க, தாராளமாக வாங்கலாம். சார் அவ்வளோ தூரம்லாம் போக முடியாது சார், இங்கே இருக்கிற டிராஃபிக்கு, நம்ம அவ்வளோ தூரம் போயிட்டு வர்றது, என் வயசு, போயிட்டு வர சிரமமாக இருக்குன்னா நீங்கள் அவங்கள காண்டாக்ட் பண்ணுங்கள். என் கார்டை வாட்ஸ்அப்பில் வாங்கிக்கோங்க, அவங்களுக்கு அனுப்புங்க. இல்லை அவங்க நம்பர் என்கிட்ட கேளுங்க. வாட்ஸ்அப்பில் என் கார்டை வாங்குறப்ப நான் கார்டை அனுப்புகிறப்ப அவங்க நம்பரும் சேர்த்து அனுப்புகிறேன். அவங்களுக்கு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அனுப்புங்க. அவங்களும் நிறையா வீடியோ போடுறாங்க, அதையும் பாருங்கள். சரிங்களா? பார்த்துட்டு ஒரிஜினல் தானி சென்னையில் நீங்கள் வாங்கிடலாம். அன்னைக்கே உங்கள் கைக்கு வந்து சேர்ந்துடும். கடைக்கு போக முடியாட்டி கூட அன்னைக்கு இல்லைன்னா மறுநாளைக்காச்சும் உங்கள் வீட்டுக்கு வந்து சேர்ந்துடும். அதுக்கு சர்வீஸ் அவங்க ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. டெலிவரி பாய் போட்டு அவங்க கொடுக்கறதுக்கு ரெடி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ இதெல்லாம் எதுக்கு பண்ணுறோம் நம்ம ராணி நிறுவனத்தில் இருந்துன்னா, ஒரிஜினல் ராணி எல்லார் வீட்லேயும் போய் சேரும். அதுதான் எங்களுக்கு ஆசை. ஏன்னா ராணிங்கிற பேரை வச்சுக்கிறாங்க எல்லாரும். வச்சுக்கிட்டு என்ன பண்ணுறாங்கன்னா அந்த பேரை யூஸ் பண்ணுறாங்க, ராணிங்கிற பேரை யூஸ் பண்ணுறாங்க. நம்ம ஒன்றும் பண்ண முடியாது, என்ன பண்ண முடியும்? அதனால் நான் என் கடை நீங்கள் பார்த்தீங்கன்னா ராணி 1948 போட்டிருக்கேன். ராணி சாரீஸ் பார்த்தோம்னா முனியாண்டி விலாஸ் மாதிரி போச்சு. அவன் ஏதாச்சும் ஒன்று போட்டுக்கிட்டு போயிட்டே இருக்கான். அப்போ என்ன எல்லாரும் வாழட்டுங்க, நல்லா வாழட்டுங்க, எல்லாரும் நல்லா வாழட்டும். எல்லாரும் நல்லா வாழ்ந்தாதானே இந்த உலகம் நல்லா இருக்கும். சரிங்களா? நம்ம மட்டும் வாழ்ந்து என்ன பண்ண போனோம்? ரைட், நமக்கு இன்னும் புண்ணியம் சேருதுன்னு அர்த்தம். நம்ம பேரை யூஸ் பண்ணி ஒரு 10 பேர் போடுறான்னா நமக்கு புண்ணியம் சேருது. நம்ம தர்மம் பண்ணுற மாதிரி தானே. தர்மம்னா என்னது? 4 பேர் வாழ்ந்தா நல்லது தானே. ஏன் தட்டில் இவ்வளோ சோறு போட்டு மிச்சம் விழுந்தா என்ன பண்ணுறது? நான் என்ன பண்ண முடியும்? ரைட், நம்ம வந்து தானமாக நினச்சி போயிட வேண்டியதுதான். இதை ஏன் நம்ம தப்பாக எடுத்துக்கணும்? தப்பாக எடுத்துக்கணும் அவசியமே இல்லையே. சரிங்களா? அவங்களுக்கு தெரியணும். அடுத்தவன் பேரை நம்ம யூஸ் பண்ணுறோமே அது தப்பில்லையா? அவங்களுக்காக தெரியும். அது தெரியப்படுத்துவார் ஆண்டவர் ஒரு நாளைக்கு. அதனால் வந்து நம்ம எதையும் பேச வேணாம். எல்லாம் மேலே இருக்கிற எம்பெருமான் 30 தேவிகள் பார்த்துக்குவாங்க. சரிங்களா? இது வந்து நான் ஒரு பேட்டர்ன் தான் காமிக்கிறேன். இதெல்லாம் வித் ப்ளவுஸ். சரிங்களா? ரைட். ஏன்னா நான் மறுபடியும் ஏன் சொல்கிறேன்னா, நேற்று வந்தவன் இந்த குட்வில் யூஸ் பண்ணுறாங்க ராணின்னு. நாளைக்கு அவங்க குவாலிட்டி நல்லதாக கொடுத்தா பரவாயில்ல. ராணின்னு பேர் யூஸ் பண்ணிக்கிறது பெரிய விஷயம் கிடையாது. ஓகே, போட்டோம். ஆனால் குவாலிட்டி நல்ல குவாலிட்டி கொடுத்தாங்கன்னா பரவாயில்ல. ராணின்னு பேர் போட்டு அந்த ராணி சாரீஸ்னு போர்டு வச்சுட்டு, ஏன்னா ஏதோ ராணி சாரீஸ் போட்டு வச்சுக்கிறாங்க. போட்டு நல்ல தரமான பொருள் கொடுத்தா பரவாயில்ல. பேரை யூஸ் பண்ணிட்டு 4 நாளைக்கு பேர் யூஸ் பண்ணிட்டு போய் எனக்கு தான் அக்கறை இருக்கும். ராணிங்கிற பேர் வந்து எங்கள் தாத்தா வாங்கி கொடுத்தாரு, அஸ்திவாரம் போட்டார், எங்கள் அப்பா வந்து அது பில்டிங் கட்டினாரு, இந்த பில்டிங்கை காப்பாற்றுங்கிற அக்கறை எனக்கு தான் இருக்கும். நேற்று வந்தவனுக்குலாம் இருக்காது. சும்மா பேரை யூஸ் பண்ணுறவனுக்கு என்ன தோணும்? இந்த பேரை வச்சு 4 காசு சம்பாதிச்சு ஓடி போயிடும் தான் நினைப்பான். சரிங்களா? அந்த பேரை காப்பாற்றணுங்கிற முற்போக்கு சிந்தனை இருக்க வாய்ப்பே இல்லை. ஏன்னா அவங்க பேர் கிடையாதுல்ல, அவங்க வாங்கினது கிடையாதுல்ல. அந்த பேர் அவங்க வாங்கி வச்சதோ இல்லை அஸ்திவாரம் அவங்க போட்டது கிடையாதுல்ல. ஸோ 4 காசு சம்பாதிச்சா போயிடுவாங்க. நாங்கள் அப்படி கிடையாதுங்க. காசு சம்பாதிக்கிறோமோ இல்லையோ பேரை காப்பாற்றணும். அப்போ அந்த பேரை வச்சுக்கிட்டு பொருள் சுத்தமாக கொடுக்கலன்னா என்ன நினைப்பீங்க நீங்கள்? ராணியில் போய் வாங்கினேன், நல்லா இல்லைந்தாலும் பேர் வரும். இந்த பேர் கிட்டத்தட்ட ஒரு 40% வந்துருச்சு. இப்போவே நிறையா டூப்ளிகேட் கடைகளில் வந்து கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. நிறையா பேர் ராணி சாரீஸ் போட்டு விற்க ஆரம்பிச்சிட்டாங்க. அப்படியே சங்கடமாக இருக்கு எங்களுக்கு. எங்கள் பேரை வந்து யூஸ் பண்ணிக்கிறவங்க வந்து தப்பாக யூஸ் பண்ணிக்கிட்டு குவாலிட்டி கம்மியாக கொடுக்குறாங்க. அதை நோக்கி தான் நான் என்ன முடிவு பண்ணேன்னா, 2 வருஷம் முன்னாடி யாரையும் திருத்துறது நம்ம வேலை கிடையாது. நம்ம திருந்தி வாழ்றது தான் நம்மளுடைய வேலை. நம்ம என்ன செய்யணும்? நம்ம கஸ்டமருக்கு, ராணி கஸ்டமருக்கு கரெக்டான சேலையை, ராணி சேலையை, ஒரிஜினல் ராணி சேலையை கொண்டு போய் சேர்க்கணும். அப்போ என்ன பண்ணணும்? நம்ம கடை திறந்துருவோம், யூடியூப்பில் பேச ஆரம்பிச்சிருவோம் சொல்லி தான் முடிவு பண்ணி தான் யூடியூப்பில் பேசி எல்லாமே போட்டிருக்கேன். இது வந்து பாந்தினி, இதுவும் அங்கே இருக்குது. இதுலேயும் கலர்ஸ் வேணும்னா கேளுங்க, வித் ப்ளவுஸோட வருது. ஓகேங்களா? அப்புறம் இந்த ஐட்டம் ஒன்று இருக்குது, புதுசாக வந்திருக்கு. இதெல்லாம் வந்து சம்மருக்கு வந்து ரொம்ப அட்டகாசமாக இருக்கும். ஆஃபீஸியல்ஸ் எல்லாம் எல்லாருமே கட்டலாம். ரொம்ப சூப்பராக இருக்கும். டிசைன்ஸு எல்லாமே இதெல்லாமே வித் ப்ளவுஸோடு வருதுங்க. ஓகேங்களா? சும்மா வளவள நிறையா பேசிட்டணும், என்னங்க பண்ணுறது? இப்போ இருக்கிற காலகட்டத்தில் நான் கொஞ்சம் விவரங்கள் சொல்ல வேண்டியதாக இருக்குது. அந்த கடை தான் சொல்லியிருக்கேன். 40 நிமிஷம் போயிடுச்சு இந்த வீடியோ. இந்த ஒரு வீடியோ பார்த்தீங்கனாலே என் கடையில் உள்ள டிசைன்ஸ் எல்லாமே வந்திருக்கும் உங்களுக்கு மேக்ஸிமம். அதனால் வந்து இதில் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து எனக்கு அனுப்புங்க. எடுத்து அனுப்பிச்சிங்கன்னா நான் இதில் கலர் செட்டு உங்களுக்கு அனுப்புகிறேன். இல்லை சென்னையில் உள்ளவங்க போக முடியலன்னா நீங்கள் என்னை காண்டாக்ட் பண்ணுங்கள். நான் உங்கள் நம்பர் தரேன், டீலர் நம்பர். என்னுடைய எக்ஸ்க்ளூசிவ் ராணி 1948 டீலர், ராணி RMS சாரீஸ் நம்ம கடை.
சரிங்களா? அங்கே டீலர்ஷிப் கொடுத்துருக்கேன். சென்னையில் உள்ள கஸ்டமர்ஸ்க்கு ஒரிஜினல் ராணி கொண்டு போய் சேர்க்கறது தான் எங்களுடைய முதன்மை கடமையாக நினச்சிக்கிட்டு நான் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இவ்வளோ உழைப்பை கொட்டிக்கிட்டு இருக்கேன். யூடியூப்பில் வந்ததுக்கு காரணம் அதான், நிறைய டூப்ளிகேட் வந்துருச்சுன்னு. ஆனால் மதுரைக்கு வந்தீங்கன்னா நீங்கள் கூகுளில் போய் ஹெரிட்டேஜ் ராணி ஆர்எம்எஸ்ன்னு போடுங்க, இல்லைன்னா 1948ன்னு போடுங்க, இல்லைன்னா ராணி ஆர்எம்எஸ் சாரீஸ்ன்னு போடுங்க. போட்டிங்கன்னா என் ஒரிஜினல் ராணி கடைக்கு வந்துடலாம். சென்னைக்கு போனீங்கன்னா காசி ஆர்கெட்டில் அத்வைதா சாரீஸ்னு இருக்குது. என்னுடைய டீலர், எக்ஸ்க்ளூசிவ் டீலர் அவங்க. அங்கேயும் போங்க. போகிறப்ப நீங்கள் என்னுடைய விசிட்டிங் கார்டு வாட்ஸ்அப்பில் கேட்டிங்கன்னா கொண்டு போய் அதை கூப்பன் கொண்டு போய் காமிங்க. நீங்கள் தாராளமாக டிஸ்கவுண்ட் கொடுப்பாங்க அவங்க. சரிங்களா? ஓகே, நன்றி, வணக்கம். ஆண்டான் அருள் புரியட்டும், இந்த உலகம் செழிக்கட்டும், நிம்மதி நிலவட்டும், ஜெயம் உண்டாகட்டும், ஆரோக்கியம் செழிக்கட்டும், வீட்டில் நல்லொலி பாய்ந்து எல்லோர் வீட்டிலும் சோபகாரிகள் நிகழட்டும் என்று அந்த எம்பெருமானை கும்பிட்டு கொண்டு, அப்புறம் வைகுண்ட ஏகாதசி தூவாதசியில் வரதெல்லாம் முடிச்சிருப்பீங்க. அந்த ஏழுமலையான் நல்லபடியாக எல்லார் வீட்லேயும் நல்லொழுக்கங்கள் கொடுக்கணுங்க. நல்லொழுக்கங்கள், நல்லொலி பாயட்டும். குழந்தைகள் எல்லோரும் நன்கு படித்து நல்ல வேலையில் அமர வேண்டும். எல்லோர் வீட்டிலும் சுபம் நிகழ வேண்டும் என்று கூறிக்கொண்டு விடைபெறுகிறேன். நான் ஹெரிட்டேஜ் ராணி 1948 3வது தலைமுறையான 3rd ஜெனரேஷன் ராணி செந்தில்குமார். நன்றிகள் பல கூறிக்கொண்டு, ஆதரவுக்கு மிக்க நன்றி என்று சொல்லி கூறிக்கொண்டு நான் விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம். ஜெய்ராம், ஸ்ரீராம், ஹரே ஹரே, ஜெய்ராம்.